Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல அவரை செடி விதைப்பு மற்றும் பராமரிப்பை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட தோட்டத்திலேயே ஒரு ஓரத்துல தான் இன்னைக்கு நம்ம அவரை விதைப்பு பண்ண போறோம். விதை ஊன்றதுக்கு நிலத்தை நல்லா மம்மட்டி போட்டு நல்லா கொத்தி விட்டு 5 சாரிக்கு வாய்க்கால் போட்டு விட்டுருக்கேன். நம்ம வீட்டு சமையல் தேவைக்காக தான் இன்னைக்கு நம்ம அவரை விதைப்பு பண்ண போறோம். இந்த விதைகள் செடி அவரை ரகத்தை சேர்ந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அக்ரோ சென்டர்ல ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் இந்த விதைகளை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1.5 இன்ச் ஆழத்துக்கு ஒரு விதைங்கிற அளவுல இன்னைக்கு நான் விதை ஊனியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சமா இடம் இருந்தா கூட அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாம அங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் விதை ஊனி வச்சா போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு எடுத்துக்கலாம். இது இயற்கையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். காய்கறிகளை நம்மளே விளைவிச்சதுனால மனசுக்கு ரொம்ப நிறைவாவும் இருக்கும். நம்ம கிட்ட இருந்த எல்லா விதைகளையும் ஒரு வழியா நடவு பண்ணியாச்சு. இப்ப நாம மோட்டரை எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சிட வேண்டியதுதான். இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால கிணத்துல தண்ணி மேலேயே கிடக்குது. இந்த தோட்டத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் எல்லாத்தையும் நான் பயிரிட்டு இருக்கேன். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு போய் வாங்காம நம்ம தோட்டத்திலேயே விளைவிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. செடி வகைகள் பயிரிடும் போது இந்த மாதிரி மேட்டு பாத்தி அமைச்சு அந்த கரை மேல விதை ஊனி செடி வளர்த்தாதாங்க அந்த செடிக்கு ஈரம் கட்டும். இதே முறையில முக்காவாசி எல்லா காய்கறி பயிரையும் நம்ம பயிரிடலாம். நம்ம எப்போ தண்ணி பாய்ச்சினாலும் இந்த கரைகள் நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி தேங்க விட்டு கட்டணும். தண்ணி பாய்க்கிற வேலை முடிஞ்சது. இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அவரை விதைகள் ஊனி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. எல்லா விதைகளும் நல்லாவே முளைச்சு வந்திருக்குது. விதை ஊன்னதுல இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை நான் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா விதைகளும் நல்லா முளைச்சு வந்திருக்குது. பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு விதைங்கிற அளவுல தான் ஊனியிருந்தேன். விதைகளும் நல்லா முளைச்சி ஒவ்வொரு இலைகள் வெளியே வந்திருக்குது. பாருங்க, அவரை நிறைய ரகங்கள்ல இருக்கு. நான் ஊனி இருக்கிறது செடியில காய்க்கிற பட்டை அவரை. நமக்கு தோட்டத்துல இடம் கம்மியா தாங்க இருக்குது. அதனாலதான் நான் இன்னைக்கு செடி அவரை ஊனியிருக்கேன். கொடியவரை பயிரிடுறதுக்கு இடம் நிறைய தேவைப்படும். கொடியவரையா இருந்தா 2 செடி போதுங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவைக்கு அதிகமான காய்கள் கிடைக்கும் நமக்கு அதுல இருந்து. நம்ம விதை ஊனி கிட்டத்தட்ட 20 இருந்து 25 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒவ்வொரு செடிகள்லயும் 4 இருந்து 5 இலைகளுக்கு மேல வந்திருக்குது. ஒவ்வொரு செடியில இப்பவே புழுக்களுடைய தாக்குதல் இருக்கு. இந்த இலைகள் பாருங்க எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு. இதுக்கு தனியா புழு மருந்து அடிக்கணும். நம்ம வீட்டு தேவைக்காக இன்னைக்கு அவரை பயிரிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இயற்கை முறை பூச்சி வெரைட்டி பயன்படுத்தினா நல்லா இருக்கும். விதை ஊனி கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு. செடிகள்ல இருந்து பூக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. செடிகள் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா இனிமேல் தான் புழுக்களுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை செடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புழுக்கள் இருக்கிற மாதிரி இருந்தா உடனே மருந்து அடிக்கணும். இல்லனா செடி ஃபுல்லா புழுக்கள் பரவிடும். இந்த செடியில பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு நிறைய பூக்கள் இருக்குதுன்ட்டு. கீழே நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம விதைச்ச எல்லா விதைகளும் நல்லாவே வளர்ந்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு இதுல இருந்து வர காய்களே தேவைக்கு அதிகமாவே இருக்கும். செடிகளுக்கு கீழே இருக்க காய்கள் தான் ஃபர்ஸ்ட் காய்ச்சது. அது ஓரளவுக்கு நல்லாவே திரண்டுருச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள்ல இதை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அவரை செடியில பாருங்க, கீழே இருக்க காய்களை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மேல புதிய பூக்கள் எடுத்து அதுவும் பிஞ்சுகள் நிறைய வந்திருக்குது. தொடர்ச்சியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் இதுல இருந்தே கிடைக்கும். இந்த பூக்களை கொஞ்சம் விலக்கி காட்டுறேன் பாருங்க, பூ எப்படி அழகா காயா மாறி இருக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.